என்னோட லஞ்ச் பாக்ஸுக்கு இன்றைக்கி பாஸ்தாங்க. பாஸ்தா வெறியன்னு கூட சொல்லலாம். டெய்லி பாஸ்தா கொடுத்தா கூட சாப்பிட்ருவாங்க. ஸோ லஞ்சுக்கு பாஸ்தா, ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி கொடுத்து விட்டுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேன் கேக் கேட்டிருந்தான். இந்த பேன் கேக்கு நானாக எதுவும் ரெடி பண்ண மாட்டேன். இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் இருக்கும், அதை கலந்து அப்படியே ஊற்றி கொடுத்துருவேன். ஸோ இதுதான் அவனோட லஞ்ச் பாக்ஸு. ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக சிப்ஸும் கோல்ட் ஃபிஷ்ஷும் கொடுத்து விட்டுருந்தேங்க. எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தோசையும் தக்காளி சட்னியும். ஸோ லஞ்சுக்கு காராமணி குழம்பு. ஒவ்வொரு ஊரில் ஒரு விதமாக சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடு தட்டாம்பயிறுன்னு சொல்லுவாங்க. ஸோ தட்டாம்பயிறு குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தட்டாம்பயிரை வறுத்துட்டு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் நீங்கள் புளிக்குழம்பு பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பயிரெல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக அரைச்ச விழுதை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.